ஹலோ கைஸ். ஸோ நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் இன்றைக்கி அப்படியே ரொம்ப நம்ம எல்லோரும் ரசித்து நம்மளே மறந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இன்றைக்கி எபிசோட் அவ்வளோ காமெடியாகவும் ரொமான்டிக்காகவும் அவ்வளோ சூப்பராக ஃபீலாகவும் இருந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுமிதா வந்து கௌதம் ஹக் பண்ணோடனே கௌதமுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படியே அவர் மேலே வந்து அப்படியே அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். உடனே யார் நம்ம சந்தோஷ் வருவார். என்ன நண்பா இன்னும் புதுசாக இருக்கே உன்னோட நடவடிக்கை எல்லாம், என்ன சிரிச்சிட்ருக்க, என்ன விஷயம்? டேய் மது, மது என்ன உன்ன கட்டி பிடிச்சிட்டாடா அப்படின்னுவாரு. ஏய் சூப்பர்டா சூப்பர்டான்ட்டு அவர் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. இதோ பாரு நண்பா, இனிமேல் நீ வந்து ஆஃபீஸே வரக்கூடாது, உன் லவ்வை எப்படி டெவலப் பண்ண வழியை பாரு, நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், ஏன்னா நான் வந்து பிஹெச்டி, நீ இப்போ தான் எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அப்படி இப்படி டைலாக் விடுவார். ஸோ கௌதமும் வந்து ஃபஸ்ட்டு டேய் நான் ஆஃபீஸ்க்கு வரும் அப்படி இப்படின்னுவார். அப்புறம் ஆமாண்டா இந்த ஃபீலிங்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படின்னுவாரு. அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மது வந்து மேலே வருவாங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லும்போது கௌதம் உட்காருங்க மது அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி பசிக்கவே இல்லை. மது நீங்களா இப்படி சொல்கிறது? ஏன்னா நீங்கள் எப்பவுமே சாப்பாடை தள்ளி போட மாட்டீங்களே. ஆமாம் தள்ளி போட மாட்டேன், ஆனால் என்னவோ தெரில இன்றைக்கி வயிறும் மனசும் ஃபுல் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னுவாரு. அப்போ கரெக்டாக இளமை திரும்புதே சாங் வரும். கரெக்டாக கௌதம் சார் முடி வந்து பறக்கும், விச் மீன் நாங்கள் ஹேர் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அவர் அப்படியே அதை கையை வச்சு அப்படியே இது பண்ணுவார். அதெல்லாம் பார்க்க ஃபன்னாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா, காலையில் வந்து கௌதமுக்கு வந்து சந்தோஷ் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு போக வேணாம், நம்ம மது கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்னா, ஐயோ எனக்கு குளிருது அப்படின்னு ஒரு நாடகம் போடுவார். உடனே மது வந்து டேப்லெட் கொடுத்து 1/2 மணி நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது 1/2 மணி நேரத்தில் நான் ஆஃபீஸ் கிளம்பணுமா, இவன் கூட டெய் ஃபுல்லாக இருக்கலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே பாத்ரூமில் வழுக்கி விழுந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவார். அதுக்கப்புறம் அவங்க தூக்கி விடுறது, சேரில் உட்கார வைக்கிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அவரோடைய ரொமான்டிக்காக பார்ப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மதுமிதா வந்து சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி டாக்டரை வர சொல்லியிருப்பாங்க. டாக்டரும் வருவார். இவர் திரு முழிப்பார். இதுதான் நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஃபன்னியாகவும் ஜாலியாகவும் கௌதம் சாரை வேறு ஒரு கேரக்டரில் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நிஜத்தை இல்லாத சீரியல் ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டு தான். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.